ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம ஒரு நாட்டை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அங்குள்ள மக்கள் ஆக்சிஜன் இல்லாம வாழ முடியும், ஆனா கால்பந்து இல்லாம வாழ முடியாது. இங்குள்ள மக்களுக்கு செயல்பாடுகளுக்கான அதிக வாய்ப்புகளை கொண்ட ஒரு நாடு. கடற்கரையில் நடன விருந்து கொண்டாடுவது மிகவும் பொதுவானது. இந்த கடற்கரையின் அழகு பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த காபி உலகம் முழுவதும் பிரபலமானது. இது உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராகவும் உள்ளது. இது மட்டுமல்ல, உலகின் மிகவும் மர்மமான இடமும் இந்த நாட்டில் தான் உள்ளது. இங்குள்ள மக்கள் இன்னும் வேற்றுக்கிரகவாசிகள் இந்த நாட்டுக்கு வருகிறார்கள் என்று நம்புகிறார்கள். இன்று நாம் ஒரு சிறப்பான நாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயர் பிரேசில். இந்த நாட்டில் மொத்த மக்கள் தொகை 69 மில்லியன் ஆகும், அதாவது 6.9 கோடியாக உள்ளது. எனவே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்த நாடு 6வது இடத்துல உள்ளது. மக்கள் இடத்தை பத்தி பேசினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 25 பேர் உள்ளனர். இங்குள்ள மக்கள்ல 88% பேர் நகரங்கள்ல வாழ விரும்புகிறார்கள். அதே சமயம் வெறும் 12% பேர் மட்டுமே கிராமங்களில் வாழ்கின்றனர். இந்த நாட்டின் சராசரி வயது 80 ஆண்டுகள் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரேசில் ஒரு தென் அமெரிக்க நாடு. இது வடக்கே வெனிசுலா, சுரினாம் மற்றும் தெற்கே ஐரோப்பாவுடனும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. இது மேற்கில் பரகுவே, பெரு மற்றும் வடமேற்கில் கொலம்பியா ஆகிய நாடுகள் தான். கிழக்கில் பிரேசிலுடனும் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. சிறிதான இந்த நாட்டில் உங்களை வியக்க வைக்கும் அளவுக்கு பல விஷயங்கள் உள்ளது. இந்த நாட்டில் நடந்து செல்லும் போது நீங்கள் ஒரு அனகொண்டாவை காண நேரலாம் என்பதை சொன்னா நீங்க நம்புவீர்களா? அதுதான் உண்மை. நம் நாட்டில் சாலையில் ஒரு பசுவையோ அல்லது எருமையோ நீங்கள் காண்பது போல இந்த நாட்டில் நெடுஞ்சாலைகள்ல அனகொண்டாக்களை அடிக்கடி காண்பீர்கள். அவற்றால சில நேரங்களில் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இது ஒரு பழங்குடியினரின் நாடு என்று அழைக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த வகை மக்கள்ல பெரும்பாலானோர் இங்குள்ள மிகப்பெரிய காட்டில் வாழ்கின்றனர். சில சமயங்களில் இந்த பழங்குடியினர் வானத்தில் பறக்கும் ஹெலிகாப்டர்களை கூட தாக்குகிறார்கள். இவர்கள் வில் மற்றும் அம்புகளை வைத்திருக்கிறார்கள். பிரிட்டிஷார் போர்பைஜால் என்ற பழங்குடியினரிடமிருந்து தோன்றியவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? முக்கியமாக உலகில் எந்த நாடு அதிக காப்பியை ஏற்றுமதி செய்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அது பிரேசில் தான். இந்த நாடு கடலால் சூழப்பட்டுள்ளது. அப்படி இருக்க இது எப்படி அதிக காப்பியை உற்பத்தி செய்ய முடிகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். எனவே விவசாயத்தில் பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் தான் இந்த நாட்டில் உள்ள பலர் மற்ற வேலைகளை செய்வதற்கு முன்பாக விவசாயத்தை விரும்புகிறார்கள். காப்பி மட்டுமல்ல, கரும்பு உற்பத்தியிலும் இந்த நாடு முதலிடத்தில் உள்ளது. அதாவது உலகில் அதிக அளவு கரும்பு இந்த நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த பிரேசில் காப்பி மற்றும் கரும்பின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக உள்ளது. இந்த வர்த்தகத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பல பொருட்கள் உலக அளவில் விற்கப்படுகிறது. நம்மளை உலகின் மிக அழகான கடற்கரைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். அவை மிகவும் அழகாக இருப்பதால நீங்கள் அங்கிருந்து செல்லவே விரும்ப மாட்டீங்க. மில்லியன் கணக்கான மக்கள் இந்த நாட்டிற்கு வருகை தருகிறார்கள். இதற்கு காரணம் அதன் அழகான சுற்றுப்புறங்கள் தான். இங்குள்ள கடற்கரைகள், உள்ளூர் உணவு வகைகள் மற்றும் கடல் உணவுகள் என்று வரும்போது இந்த கலவையானது எந்த நாட்டுக்கும் இணையானதல்ல. பிரேசில்ல என்ன மாதிரியான அயர்லாந்து, அதாவது தீவு இருக்கிறது. இந்த தீவு பாம்பு தீவு என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பாம்புகள் அதிக எண்ணிக்கையில வாழ்கிறது. ஒரு சில விசேஷ நபர்களை தவிர வேறு யாராவது அங்கு செல்ல முடியாது. இன்று வரை இந்த தீவுக்கு ரகசியமாக சென்ற எவரும் இறந்துள்ளனர். இப்போது அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பிரேசில் மக்கள் உலகில் வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பதாக நம்புகிறார்கள். வேற்றுக்கிரகவாசிகள் உண்மையில் இருக்கிறார்கள் என்பது இங்குள்ள மக்களின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. இது இங்குள்ள சாமானிய மக்கள் வாழும் பகுதி. அங்கே வேற்றுக்கிரகவாசிகள் பூமியில் தரையிறங்கியதாக காணப்பட்ட பல இடங்கள் உள்ளது. இன்று வரை இதற்கு எந்த ஆதாரமும் இருந்ததில்லை. இவை கற்பனை கதைகள். உண்மையில் இந்த நிலவரத்தை உங்களால் நம்ப முடியுமா என்று யாருக்கும் தெரியாது. இந்த காலகட்டத்தின் ஒரு சாதகமான அம்சமான காவல்துறை திருடர்களை பிடிக்க அடிக்கடி எருமைகளை பயன்படுத்துகிறது. இதுதான் மேற்கத்திய உண்மை. அவர்களின் மேம்பட்ட நிலை இருந்த போதிலும் அவர்கள் எருமைகளை பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் பல பகுதிகளில் சதுப்பு நிலங்களால சூழப்பட்டுள்ளது. அத்தகைய சூழ்நிலையில கார்கள் மற்றும் பைக்குகளால விரட்டுவது எளிதான காரியம் அல்ல. இந்த சூழ்நிலையை கையாள இங்குள்ள காவல்துறை இதை பயன்படுத்துகிறது. நண்பர்களே, இது நாட்டின் தலைநகரம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் பெரும்பாலான மக்கள் ரேவா தான் இந்த நாட்டின் தலைநகரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனா இது தவறு. இந்த நாட்டின் தலைநகரம் இதுதான், பழமையான நகரம் அல்ல. சில நாட்களுக்கு முன்பு தான் இந்த நகரத்தை கட்ட வெறும் 41 மாதங்கள் மட்டுமே ஆனது. இப்போது இந்த நாடு தனது தலைநகரை வெறும் 41 மாதங்கள்ல எப்படி கட்டியது என்பதை கற்பனை செய்து பாருங்க. மேலிருந்து பார்க்கும்போது இந்த நகரம் ஒரு விமானத்தின் வடிவில காட்சியளிக்கிறது. சாயோபாலோ பிரேசிலின் மிகவும் செல்வந்த மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும். இது தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரமாகும். இந்த நகரம் அதன் போக்குவரத்து நெரிசல்களுக்கு பெயர் பெற்றது. 2013ஆம் ஆண்டுல ஒரு மாலையில 299 கிலோமீட்டர் நீளத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுவே ஒரு சாதனையாகும். சிறு குழந்தைகள் கூட இதை பற்றி அறிந்திருப்பார்கள். என்னவென்றால் இந்த நாடு கால்பந்தை வெறித்தனமாக நேசிக்கும் மக்களின் நாடு. நம் நாடு கிரிக்கெட் மீது பேரார்வம் கொண்டிருப்பது போலவே இந்த நாடும் கால்பந்து மீது பேரார்வம் கொண்டுள்ளது. இந்த நாட்டு மக்களை கால்பந்து விளையாட்டிலிருந்து ஒருபோதும் விலக்கி வைக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ரொனால்டோ மற்றும் மார்போரோ போன்ற வீரர்களை உருவாக்குவதற்கு முன்பே உலகம் போற்றும் திறமையுள்ள வீரர்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் என கூறுகிறார்கள். இந்த நாடு 5 முறை உலக கோப்பையை வென்றுள்ளது. இங்குள்ள ஒவ்வொரு நகரத்திலும் குறைந்தது ஒரு கால்பந்து மைதானமாவது உள்ளது. இது ஒரு பழமை நகரம். பாசிபிள் மக்களால் உருவாக்கப்பட்டது. குறிப்பிட்ட மக்கள் குழு இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து இங்கு ஆட்சி செய்தார்கள் என்பது மட்டுமே அறியப்படுகிறது. இதன் காரணமாக இன்று இந்த நாட்டில் சாத்தியமானவற்றின் ஒரு காட்சியை நீங்க பெறுவீங்க. இன்று கூட இங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறை ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுவின் வாழ்க்கை முறையை மிகவும் ஒத்திருக்கிறது. இங்கே சுவாமில் மக்கள் கடற்கரையில கொண்டாட்ட விருந்துகள்
விருந்துகளை நடத்துவதை நீங்க காணலாம். இவை சிறிய விருந்துகள் அல்ல, மாறாக பெரிய விருந்துகள். இங்கு நீங்கள் எல்லா நேரமும் கொண்டாடும் உணர்வை பெறுவீங்க. இங்குள்ள மக்கள் சிறந்த நடன கலைஞர்களாக கருதப்படுகிறார்கள். டூசல்லு போன்ற இடங்களும் ஆண்டு முழுவதும் இங்கு உள்ளது. இதன் பொருள் இந்த நாட்டில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அழகான விஷயங்களை காணலாம். இதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த நாட்டிற்கு வருகிறார்கள். இது நாட்டின் மிகப்பெரிய விமான நிலையம். பிரேசிலில் மொத்தம் 419 விமான நிலையங்கள் உள்ளது. மேலும் அதிக எண்ணிக்கையிலான விமான நிலையங்களை கொண்ட நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இது உள்ளது. இதனால்தான் இந்த நாட்டில் போக்குவரத்து சேவை மிகவும் சிறப்பாக உள்ளது. சாலை வழியாக செல்லும் போது கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. பிரேசில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தன் நாட்டிற்கு ஈர்த்திருந்தா அதற்கு காரணம் அதன் போக்குவரத்து அமைப்பு தான். உலகின் 2வது பெரிய நதியும் பெரும்பாலான மக்களும் பிரேசில் தான் உள்ளனர். இந்த நாட்டிலேயே இது போன்ற உயிரினங்கள் தான் நீங்க அதிகமாக காண முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இவை மிகவும் ஆபத்தானது, சில மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தது. அது வருவதை யாராலும் தடுக்க முடியாது. இவை அமேசான் காடுகளில் ஏராளமாக காணப்படுகிறது. அதனால்தான் இது உலகின் மிகவும் மர்மமான நாடு என்று கூறப்படுகிறது. இங்குள்ள அமேசான் காடுகளை பற்றி நமக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? இது உலகின் மொத்த ஆக்சிஜன்ல 20% வழங்குகிறது. நம் கண் முன்னே இருக்கும் ஒரு விஷயம் இதுதான். உலகில் வேறு எங்கும் காண முடியாத ஒன்று இங்கு உள்ளது. அது என்னவென்றால், இந்த நாட்டில் எந்த காரணத்துக்காக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைப்பதில்லை. இங்குள்ள அரசாங்கம் சிறிய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குகிறது. மேலும் குழந்தைகளுக்கு அது ஊட்டப்படுகிறது. வேறு எந்த நாட்டிலாவது இது போன்று நடப்பதை எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? மக்கள் தெருக்களில் இறங்கி வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மக்கள் வண்ணமயமான ஆடைகளை அணிந்து முகக்கவசங்களுடன் நடன நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். இங்குள்ள சூழல் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொருவரும் இதை இங்கு ஒரு முறையாவது அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இங்குதான் உலகில் அதிக எண்ணிக்கையிலான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உள்ளன. 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து கத்தோலிக்க குடியரசின் முக்கிய மதமாக இருந்து வருகிறது. இங்குள்ள நாணயத்தை பற்றி நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது யூரோவாகும். இந்திய மதிப்பில் ஒரு யூரோ என்பது 110 ரூபாய் சமம். 2 விஷயங்கள் மிகவும் பிரபலமானது. முதலாவது, இந்த நாட்டு மக்கள் மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள். இங்கு யார் எதற்காவது கோபப்படுவார்கள் என்று சொல்வது மிகவும் கடினம். இங்குள்ள மக்கள் மிகவும் பெரிய இதயம் கொண்டவர்கள். இந்த நாட்டு மக்கள் அவர்கள் பசியுடன் உறங்க செல்வார்கள். ஆனால் வேறு யாரையும் பசியுடன் செலவிட மாட்டார்கள். இங்குள்ள மக்களை பற்றி மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அவர்களுடன் ஒருபோதும் வாதிட முடியாது. இங்குள்ள மக்கள் மனிதாபிமானம் நிறைந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடான பிரேசில் அதன் பிரம்மாண்டமான இயற்கை காட்சிகள், கலாச்சாரம் மற்றும் தனித்துவமான வரலாற்று சிறப்புகளுக்கு பெயர் பெற்றது. உலகின் 5வது மற்றும் பரப்பளவில் மிகப்பெரிய நாடான பிரேசிலின் மொழி தென் அமெரிக்காவில் போர்த்துகீசிய மொழி பேசப்படும் ஒரே நாடு பிரேசில் மட்டுமே. இங்கு வாழும் மக்கள் ஐரோப்பிய நாடான போர்ச்சுகலை விட அதிகமாக இந்த மொழியை பயன்படுத்துகின்றனர். முக்கியமாக மழைக்காடுகள். உலகின் மிகப்பெரிய மழைக்காடான அமேசானின் 60% பகுதி பிரேசில் தான் உள்ளது. இது பூமியின் பிராணவாயுவில் 20% உற்பத்தி செய்கிறது, ஆக்சிஜனை. முக்கியமாக அமேசான் நதியில போடோ எனப்படும் இளஞ்சிவப்பு நிற நன்னீர் டால்பின்கள் வாழ்கின்றன. இவை பிறந்த போது சாம்பல் நிறத்தில் இருக்கும். வயது ஆக ஆக இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது. கால்பந்து விளையாட்டின் கடவுளாக கருதப்படும் பீலே பிறந்த நாடான பிரேசில் இதுவரை 5 முறை ஃபிஃபா உலகக்கோப்பையை வென்று உலக சாதனை படைத்துள்ளது. ஜெனிரோ நகர்ல மலை உச்சியில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான கிறிஸ்து டீமர், அதாவது இயேசு கிறிஸ்து சில உலகின் புதிய 7 அதிசயங்கள்ல உண்டாகும். மிகப்பெரிய முந்திரி மரம். பிரேசில் உள்ள கஜுவிரோடி பிராங்கோ எனப்படும் ஒரு முந்திரி மரம் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் படர்ந்து ஒரு சிறிய காடு போல காட்சியளிக்கிறது. பிரபலமான கார்னிவல் திருவிழா ஆண்டுதோறும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் நடைபெறும் ரியோ கார்னிவல் திருவிழாவில் தினமும் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். முக்கியமாக பன்முக கலாச்சாரம். ஜப்பானுக்கு வெளியே அதிக ஜப்பானியர்கள் வாழும் நாடாகவும், ஆப்பிரிக்காவுக்கு வெளியே அதிக கருப்பின மக்கள் வாழும் நாடாகவும் பிரேசில் திகழ்கிறது. இதுதான் பிரேசில். ஓகே, நம்ம இதோட பிரச்சனை மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.